ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 2025ல மராத்தி மொழியில் ரிலீஸ் ஆன முக்கம் தேவச்சாங்கிற மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஆன்லைன் பற்றி சொல்லணும்னா, விவரம் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு எங்கள் அப்பா இறந்தது கூட தெரியாமல் அவரை பார்க்கணுங்கிறக்காக கடவுளுக்கே லெட்டர் எழுதுறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீனில் ஜீஜாங்கிற ஒரு குட்டி பொண்ணையும் என் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா ராணுவத்தில் இருக்கும்போதே இறந்து போயிருப்பாரு. ஸோ அவங்க பாட்டியோட சேர்த்து இவங்க 3 பேர் மட்டும்தான். ஜீஜாவோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த ஊரோட போஸ்ட்மேன் ஆப்போசிட்ல வராரு. ஆக்சுவலா அவருக்கு குழந்தை இல்லாதனால நம்ம ஜீஜாவை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்குவாரு. இப்ப ஜீஜா அப்படியே அங்கிருந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியில வந்து ஒரு நாய்க்கு பால் ஊத்திட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரனை காட்டுறாங்க. ஜீஜா அவனோட சாப்பாடு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த சாப்பாடை தூக்கி போட்டுட்டு அவ கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து அவனுக்கு கொடுக்குறா. அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு போறாங்க. கிளாஸ் டைம்ல சாக்லேட் சாப்பிட்டு இருக்கிறதா அவங்க மேம் பார்த்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த பிரின்சிபல் ஜீஜாவை பனிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேச்சு போட்டியில அவங்க அப்பாவை பத்தி பேச சொல்லிடுறாரு. ஸோ நைட்டு வீட்டுக்கு போனதும் ஜீஜா அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அப்பாவை பத்தி கேட்கிறா. அப்ப அவங்க அம்மாவுமே அவங்க அப்பா இறந்த விஷயத்த சொல்லாம அவங்க அப்பா கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அடுத்த நாள் ஜீஜா ஃப்ரெண்டோட அண்ணனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க 2 பேரும் பாத்துறாங்க. அந்த 2 லவர்ஸும் இவங்க 2 பேரும் வேற யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லிடுறாங்க. நைட் ஆனதும் அந்த போஸ்ட்மேன் ஜீஜாவோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட பென்ஷன் பணத்தை பத்தி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜீஜா குறுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்ப வருவாருன்னு கேட்கவும் அவங்களும் டென்ஷன் ஆகி நம்ம ஜீஜாவை போட்டு அடிச்சிடறாங்க. ஸோ காலையில விடிஞ்சதும் ஜீஜா ஸ்கூலுக்கு சோகமா போயிட்டு இருக்கா. அப்ப அந்த ஒரு தலைவியை அவளை பக்கத்துல கூப்பிட்டு அம்மா அடிச்சாங்கன்னு கேட்டு அவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே அமெரிக்கால இருக்க அவங்க பையனுக்கு லெட்டர் அனுப்புறதுக்காக நம்ம ஜீஜாவோட கையில ஒரு லெட்டர் கொடுத்து அது போஸ்ட் ஆபீஸ்ல போட சொல்றாங்க. சோ ஜீஜாவுமே அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போடும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே வேகமா உள்ள போய் போஸ்ட்மேன் கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் கார்டை வாங்கிட்டு நேரா அந்த மரத்தடி கீழே போய் உட்காந்து எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி அதை மறுபடியும் கொண்டு வந்து போஸ்ட் பாக்ஸ்லயே போடுறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஜீஜா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறா. அந்த பஸ்ஸுமே கரெக்டா வருது. ஆனா அந்த பஸ்ல அவங்க அப்பா வரல. அந்த கண்டக்டர்ட்ட மறுபடியும் பஸ்ஸே போறன்னு கேட்கவும் அவரும் சாயங்காலம்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் நம்ம ஜீஜா அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அப்பவும் வராதனால ஜீஜாவோட ஃப்ரெண்டு அவளை போஸ்ட்மேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இந்த போஸ்ட்மேன் கிட்ட ஜீஜா நான் அனுப்பின லெட்டர் ஏன் எங்க அப்பாட்ட போய் சேரலன்னு கேட்கவும் அவரு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு அவளை கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது பார்த்தா ஜீஜாவோட பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பாட்டி உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப ஜீஜா அந்த பாட்டி கிட்ட போய் நீங்க சாமி கிட்ட போனா எங்க அப்பா வர சொல்லி சொல்றீங்கன்னு சொல்றா. சோ இதை கேட்டோன்னே அந்த பாட்டியுமே முழிச்சிடுறாங்க. உடனே ஜீஜா வேகமா பயந்துட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பலூன் வைக்கிறவரு கீழே விழுந்துடுறாரு. சோ உடனே ஜீஜாவும் அவனோட ஃப்ரெண்டும் பக்கத்துல போய் அவரை தூக்கி விடுறாங்க. அதுல இருக்க 2 பலூன் மட்டும் பறந்து போகும். ஜீஜா அந்த தாத்தா கிட்ட ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றா. அந்த தாத்தாவுமே அது எங்க போயிட போகுது கடவுள்கிட்ட தானே போகுது அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டதுமே ஜீஜாவும் ஒரு பலூனை வாங்கிட்டு போய் அவள் லெட்டர் அந்த பைத்தியக்காரன் கொடுத்து அதுல டைட்டா கட்ட சொல்லி அந்த பலூனை மேல பறக்க விடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக ஜீஜாவும் எங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டரே வரலன்னு சொல்லிட்டு சோகமாவே இருக்கா. இப்ப ஜீஜாவோட அப்பாவுக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஜீஜாவோட கையில மாலையை கொடுத்து அவங்க அப்பா போட்டோக்கு போட சொல்றாங்க. ஆனா ஜீஜா கோவத்துல அவங்க அப்பாவை போட்டோ எடுத்து கீழே போட்டு உடைச்சிடறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஜீஜா வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குது. சோ இதை பார்த்தோன்னே அவளுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்க அப்பா லெட்டர் எழுதி இருக்கிறான்னு சொல்லி அவகிட்ட படிச்சு காமிக்கிறா. சோ அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்றதுக்காக நம்ம ஜீஜா லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது கரெக்டா மழை வந்துருது. சோ 3 பேரும் அங்க இருக்க கோயிலுக்குள்ள போறாங்க. அந்த கோயிலோட ஐயர் வெளியே வந்து ஜீஜாவோட நாய்க்குட்டி எடுத்து வெளியே விட்டுறாரு. ஜீஜாவுமே எங்க அப்பா கிட்ட நாய்க்குட்டிக்கு ஒரு வீடு கட்டி தர சொல்லி லெட்டர் எழுதுறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஜீஜா எங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே நாய்க்குட்டிக்கு ஒரு வீடு கட்டிடுறாரு. சோ இதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஜீஜாவும் ரிப்ளை அனுப்புறா. இப்ப ஜீஜாவோட பாட்டி ஜீஜாவை கூட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பசங்க வீட்டுல தங்க வைக்காம மாட்டுக்கொட்டையில தங்க வச்சிருக்காங்க. சோ இதை பார்த்து ஜீஜாவுமே எங்க அப்பாக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறா. சோ அடுத்த நாளே பார்த்தா அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து அந்த பசங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க அம்மா காலில் விழுக வைக்கிறாங்க. இதை பார்த்த ஜீஜாவுமே அந்த போலீஸ் ஆபீசருக்கு நன்றி சொல்றா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அமெரிக்கால இருந்து அந்த தலைவியோட பையன் அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காரு. சோ இதை கேட்டதும் ஜீஜாவுமே ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜீஜா ஃப்ரெண்டோட அண்ணனும் அந்த ஊரோட குஸ்தி மாஸ்டர் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடுறாங்க. சோ இதனால அந்த 2 ஃபேமிலிக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை வருது. அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட தலைவியும் அவங்க பையனை பாக்குறதுக்காக அமெரிக்கா கிளம்பிடுறாங்க. சோ ஜீஜாவும் அவங்க அம்மாவும் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நேரா தாசில்தார் ஆபீஸருக்கு போய் அவங்க வீட்டுக்காரோட பென்ஷன் பணத்தை பத்தி கேக்குறாங்க. அந்த ஆபீசர் ஜீஜாவோட அம்மா கிட்ட நான் கொண்டு வர சொன்ன பணம் எங்கன்னு கேட்கவும் அவங்களும் இப்போதைக்கு கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவனுமே கோவப்பட்டு அவங்கள பயங்கரமா திட்டிடுறான். ஜீஜாவோட அம்மாவுமே எதுவுமே பேசாம அழுதுகிட்டே அங்கிருந்து வந்துடுறாங்க. சோ இப்ப ஜீஜா அந்த பைத்தியக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறா. அப்ப அவரால் சாப்பிட முடியாதனால இவளே கையில் எடுத்து ஊட்டி விடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீஜாவோட வீட்டுக்கு அந்த மாவட்டத்தோட கலெக்டரே வந்து அவங்க பென்ஷன் பணம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த கலெக்டர் ஜீஜாவோட கையில ஒரு லெட்டர் கொடுத்து அந்த ஆபீசர்ட்ட கொடுக்க சொல்றாங்க. அந்த ஆபீசருமே கலெக்டர் கிட்ட இது என்ன லெட்டர்னு கேட்கவும் நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சோ இந்த பென்ஷன் பணம் கிடைச்சனால ஜீஜாவோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஆலமரத்துக்கடியில கூட்டமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளிட்டு ஜீஜா போய் பாக்குறா. பார்த்தா அந்த பைத்தியக்காரரு இறந்து கிடக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்களுமே வந்து அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப ஜீஜாக்கும் லாஸ்ட் எக்ஸாம் வந்துருது. அந்த பிரின்சிபலும் வந்து பேச்சு போட்டிக்கு தயாராயிட்டேன்னு கேக்குறாரு. இப்ப எப்படி இந்த பக்கம் பார்த்தா ஜீஜா ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க அண்ணா ஓடி போன
போன அவமானம் தாங்க முடியாம அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போறாங்க. சோ ஜீஜாவும் அவன் ஃப்ரெண்டோட இருந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாம ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்திருக்கா. இப்ப ஜீஜாவோட அம்மா வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி வெளியே விளையாட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நேரா ஜீஜா அந்த மரத்துக்கிட்ட வந்து அங்க இருக்க பையில இருந்து லெட்டர்ஸ்ல எடுத்து பாக்குறா. பார்த்தா எல்லாமே இவ அனுப்பின லெட்டர். அந்த பைக்கில் இருக்க ஒரு டைரி எடுத்து படிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த பைத்தியக்காரன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. ஆனா அடுத்த நாளே அந்த அட்ரஸ்ல இருந்து அம்மாவும் பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு லெட்டர் வருது. அவருமே அம்மாவும் பொண்ணு இறந்து போனதுனால ரொம்பவுமே மனமுடைஞ்சு போயிடுறாரு. ஆனா அவரோட அப்பா அவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணவும் அவரு அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாரு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீஜா அவங்க அப்பாவை வெறுக்கிறத பார்த்துட்டு ஜீஜாவை தான் பொண்ணா நினைச்சு அவ கேட்டது எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருப்பாரு. இதை படிச்சதும் ஜீஜாவுமே கண் கலங்கி அழுதுறா. இப்படி கட் பண்ணா ஜீஜா இந்த பக்கம் பெரிய பொண்ணாயி அந்த புக்ல இருக்க கதையெல்லாம் அங்க இருக்க ஒரு அனாத ஆசிரமத்துல சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு பொண்ணு இருந்துச்சு ஜீஜா கிட்ட நீங்க அந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டீங்களான்னு கேக்குறா. இப்ப ஜீஜா சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவ பேசினதை பத்தி சொல்றா. அவ பேசினதுனால அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே கண் கலங்கி அவளை பாராட்டி இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை எத்தனை பேருக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.